Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ஸ்வீட் பூந்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு, அதாவது சமையல் சோடா, ஆப்ப சோடா இல்லனா பேக்கிங் சோடான்னு சொல்வாங்க, சேர்த்துக்குங்க. 100 லிருந்து 125 ml அளவுக்கு இந்த மாவு கரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும். மாவு வந்து ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா பூந்தி வந்து உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பா வராது. அதே மாதிரி ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா அந்த கரண்டில வந்து இறங்காம இருக்கும். அப்ப கரண்டியை தேய்ச்சி விடுற மாதிரி இருக்கும். அப்ப பூந்தி வந்து ஹார்டா இருக்கும். நம்ம நார்மலா தோசை மாவு எப்படி இருக்குமோ அந்த தோசை மாவுல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தனா எந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குமோ அந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம பூந்தியை வந்து பொரிச்சிடலாம். அந்த மாதிரி நான் இன்னைக்கு 2 மெத்தட்லையும் உங்களுக்கு சொல்கிறேன். பூந்தி கரண்டியை பயன்படுத்தி எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சல்லி கரண்டின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் வடிகட்டி கரண்டியை கூட பயன்படுத்தி எப்படி போடலான்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி பூந்தி கரண்டி உங்களுக்கு எல்லா பாத்திர கடைகள்லையுமே வந்து கிடைக்குது. 160 ரூபாயிலேருந்து 195 ரூபா அந்த ரேட்டுக்குள்ளே தான் இருக்கும். இந்த சைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. கையில் வந்து ரொம்ப வெயிட் கிடையாது. ரொம்ப ஈஸியாக பிடிச்சு போடுற மாதிரி இருக்குது. நல்ல கரண்டியை கொஞ்சம் மேலே தூக்கி பிடிச்சிக்கங்க. மாவை ஜஸ்ட் அப்படியே ஊற்றினா போதும். இப்போ பாருங்கள் அந்த மாவோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்பவும் திக்காகவும் இல்லை. அதே மாதிரி கரண்டியில் தேய்ச்சி விடணும்னு அவசியம் கிடையாது. கரண்டியை நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அசைக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அப்படியே மாவு 2 குழிக்கரண்டி அளவுக்கு அள்ளி விட்டிங்கன்னா போதும். அழகாக உங்களுக்கு நல்ல முத்தாக ரவுண்டாக இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது வந்து ரொம்ப நேரம்லாம் பொரிஞ்சு வரணும்னு கிடையாது. ஸ்டவ் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சாலே போதும். ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா பொரிஞ்சிரும். அவ்வளோதான். ரொம்ப நிறம் மாறணும்னு கிடையாது, எடுத்துட வேண்டியதான். இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சல்லிக்கரண்டியை பயன்படுத்தி எப்படி போடலான்னு சொல்கிறேன். எவ்வளோ அழகாக விழுது பாருங்க. ஆனால் அந்த முத்து வந்து கொஞ்சம் பெருசாக விழுது, அவ்வளோதான். இதுவும் அதே மாதிரி தான். ஒரு 2 நிமிஷம் இல்லைனா 3 நிமிஷம் இருந்தாலே போதும். நல்லா கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும். ரொம்ப மொறுமொறுன்னு எடுத்துடாதீங்க, அது நல்லா இருக்காது. அடுத்ததான் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 75 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க, அதில் பாதியா. இப்போ இந்த சர்க்கரை கரைஞ்சி வரட்டும். இப்போ சர்க்கரை கரைஞ்சி நல்லா அந்த நுரை பொங்கி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக கேசரி பவுடரை தண்ணியில் கரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ அந்த சர்க்கரை பாகோட பதம் பார்த்தீங்கன்னா, தொட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நீளத்துக்கு வந்து அதுக்கப்புறம் உடையணும். உடனே வந்து இழுத்து விட்டு உடஞ்சிது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சலசலன்னு அந்த ஈரப்பதமாகவே இருக்கும், நல்லா இருக்காது பூந்தி. அதே மாதிரி ரொம்ப ஹார்டாக, அதாவது ரொம்ப நேரம் லென்த்தியாகவும் இருந்தாலும் அந்த பூந்தியில் சக்கரையாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுவும் நல்லா இருக்காது. இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த பூந்தியை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதுக்கடுத்ததாக கொஞ்சமாக ட்ரை நட்ஸு, கொஞ்சமாக பாதாம், கொஞ்சம் பிஸ்தா, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க, நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு இதை மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நல்லா தம் போட்ட மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஈரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பராகிடும். இப்போ ஆறின பிறகு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ஸ்வீட் பூந்தி ரொம்ப அருமையாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா இந்த மாவை ஒரு 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கலர் பவுடர், அந்த பச்சை கலர், மஞ்சள் கலர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து கலர் பவுடர், ஃபுட் கலர் கூட சேர்த்துட்டு கலராக கடையில் கிடைக்கிற மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.